அன்பிற்குரிய தோழர்களே, தமிழர் சமத்துவ கழகம் இந்த பெருமுறை அறிமுக கூட்டத்தை இந்த கருவலம் வந்து நல்லூரிலே நடத்துவதற்கு முக்கியமான காரணம் இங்கே மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி கரைத்த இடம். அதனால தான் இங்கிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். அதே போல இந்த சமத்துவ கழகம் ஆரம்பிப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது? பொக்கிஷங்கள் போல ஆங்காங்கே கட்சிகள் தோன்றுகிறார்கள். கோடிகளை கொட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ், முதலீட்டு அரசியலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் முதல் கிடையாது, கோடிகள் கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியம்தான் எங்களை தமிழர் சமத்துவ கழகம் துவங்குவதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது. மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக நாங்கள் வரவில்லை, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த தமிழர் சமத்துவ கழகத்தினுடைய திருமுனை கூட்டத்திற்கு வருகின்றிருக்கிற தமிழர் சமத்துவ கழகத்தின் மாநில தலைவர் ஞானராஜ் அவர்களே, தமிழர் சமத்துவ கழகத்துடைய மாநில துணைத் தலைவர் கணேசன் அவர்களே, இந்த தமிழர் சமத்துவ கழகத்தில் பெருமுறை கூட்டத்தில் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய சித்தர் ராஜகுரு சுவாமிகள் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த வேல்முருகன் அவர்களே, சந்திரன் அவர்களே, சமுத்திரம் அவர்களே, எண்ணற்ற சமத்துவ கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் சமத்துவ கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தமிழர் சமத்துவ கழகத்தினுடைய நோக்கம் என்ன? என்னுடைய கொள்கை என்ன? ஏன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? தமிழர் சமத்துவ கழகம் இந்த தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தூய தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாகி இருக்கிறது. ஏன் இத்தனை அமைப்புகள் இருக்கிறது, இத்தனை கட்சிகள் இருக்கிறது, குற்றச்செயல்கள் போல அமைப்புகள் எல்லாம் துவக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த லஞ்சம் ஊழல் பற்றி யோசிக்கிறார்களா? யோசிக்கிறார்கள், பெயரளவே யோசிக்கிறார்கள். நாங்கள் தீர்வை நோக்கி நகர்த்துகிறோம். இந்த லஞ்சம் ஊழல் செய்கிறவர்கள் அவர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறார்கள். பணம் அவர்களுடைய கண்ணை மறைத்து விடுகிறது. கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். ஒரு அரசு திட்டங்களிலே பல கோடி ரூபாய் ஊழல். அப்படிலாம் பண்ணிட்டு டிப்டாப்பா நிற்கிறான், வெள்ளையும் கொள்ளையுமா வந்து நிற்கிறான். ஆனால் வயிற்று பசிக்காக ஒரு 100 ரூபாய் திருடிவிட்டால் அவனை அடி அடி என்று அடித்து கொலை செய்கிற அளவுக்கு நம்முடைய மக்களுக்கு மனப்பக்குவம் வந்து விடுகிறது. ஆனால் இந்த அயோக்கியர்களை கையெழுத்து கும்பிடுகிறார்கள். அவர்களுக்கு வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். எலும்பு துண்டுகளுக்கு இவர்கள் வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த ஊழல் ஊறி போய்விட்டது. லஞ்சம் வாங்குகிறவர்கள் அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. பணம் கொடுத்து தானே வந்திருக்கேன் வேலைக்கு, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன், நான் சம்பாதிக்க வேண்டாமா என்று சொல்லுகிறான்.
எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான நிலை இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. லஞ்சத்தையும் ஊழலையும் நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. ஆக இவர்கள் சட்டத்தை மதிப்பவர்களாகவும் இல்லை. கடுமையான சட்டம் இருக்கிறது. லஞ்சம் வாங்கிவிட்டால் ஒரு விஏஓ, ஒரு ஆர்ஐஓ, ஒரு ஆர்டிஓ, ஒரு தாசில்தாரோ லஞ்சம் வாங்கும் போது லஞ்சம் ஊழல் தடுப்பு பிரிவு இருக்கிறது, லஞ்ச ஒழிப்பு பிரிவு இருக்கிறது. அவர்கள் கையும் களவுமாக பிடித்து விடுவார்கள். பிறகு இவன் சிறையிலே கம்பி எண்ண வேண்டும். அப்படி கம்பி எழுதினாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஏன்? இவன் தான் தலைமுறையும் சொத்து சேர்த்து குமிச்சுட்டானே. புடிச்சு உள்ள வச்சா என்ன, உள்ள வைக்காட்டா என்ன? அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அளவிற்கு இங்க சட்டத்தில் இடமில்லை. செய்யணும்ல. எதற்காக அவன் லஞ்சம் வாங்குகிறான்? தன்னுடைய குழந்தைகள் தலைமுறைக்கு நல்லா இருக்கணும். ஏன் மற்ற குழந்தைகள்லாம் நாசமா போகணுமா? ஏன் அடிப்படை உனக்கு இந்த புத்தியிலே ஊறி இருக்கிறது. இவர்கள் சட்டத்தை மதிக்காதவர்களாக இருக்கிறார்கள், கைதுக்கு அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள், காவல்துறைக்கு அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை ஊழல் ஒழிப்பு பிரிவு போட்டாலும், எத்தனை லஞ்ச ஒழிப்பு துறையை வைத்தாலும் இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் மனங்கள் ஊறி போய்விட்டது. ஆக இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னதான் வழி? ஏதாவது ஒரு அமைப்பு சொல்லி இருக்கிறதா? ஏதாவது ஒரு கட்சி சொல்லி இருக்கிறதா? இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள். மாறி மாறி நல்லவங்க சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவன் ஆட்சி முடியும் போது அவன் இவன் ஊழலை பற்றி சொல்லுவான். அப்படியே அவன் ஆட்சிக்கு முடியும் போது இவன் நீ இப்படிதான் ஊழல் செஞ்சீங்க. ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி பொழுதுக்குவாங்க. ஆனாலும் அந்த தெய்வம் தான் மாற்றி மாற்றி வருவான் ஆட்சிக்கு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஆக இதற்கு என்னதான் வழி, என்னதான் தீர்வு? சட்டம் செய்யாததை சாபம் செய்யும். அதுதான் இந்த சமத்துவ கவனத்தினுடைய முழக்கம். எப்படி சாபம் செய்யும்? சாபம் பலிக்குமா? பலித்திருக்கிறது. எப்படி? கண்ணகி சாபம் பலித்திருக்கிறது. தன்னுடைய கணவனுக்கு தவறான நீதி வழங்கிவிட்டான் என்று பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு மதுரையை சாம்பலாக்கி இருக்கிறாள் கண்ணகி. அவளை தீ போய் வச்சு வச்சா தீப்பெட்டி எடுத்துட்டு போனா. அவளுடைய சாபம் அங்கே நீதியை பெற்று தந்திருக்கிறது. அதோடு மட்டுமா, அந்த பாண்டிய மன்னன் தன்னைத்தானே வாய்த்துக் கொண்டான். இப்படி ஒரு தவறான நீதியை நாம் வழங்கிவிட்டோமே என்று அந்த பாண்டிய மன்னன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டான். இப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா பாதி பேர் தற்கொலை செஞ்சுக்குவான், அந்த பாண்டிய மன்னன் சூழல் வந்துச்சுன்னா. ஆனா இவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. ஆக இவர்களுக்கு கண்ணகி வழியில்தான் நாம் தீர்ப்பு எழுத வேண்டிய நிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களிலே இந்த சாபத்திற்கு என்று பல்வேறு பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய முனிவர்களும் இந்த சாபத்திற்கு ஆளானார்கள், சித்தர்கள் ஆளானார்கள், ஞானிகள் ஆளானார்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆளானார்கள், மன்னர்கள் ஆளானார்கள். ஆக அதிகார துஷ்பிரயோகம் செய்தால் அவர்களுக்கு சட்டம் இல்லாத காலத்திலே இந்த சாபம் அவர்களை தண்டித்திருக்கிறது. இப்ப சட்டம் இருக்கிறது, இவர்கள் சட்டத்தை ஒரு மயிலுக்கு கூட மதிப்பதில்லை. ஆக இவர்களுக்கு கண்ணகியினுடைய அந்த நிலையை எடுத்தால் தான் இவர்கள் அடங்குவார்கள், இவர்கள் கூட்டம் அடங்கும். எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த சாபத்துக்கு வீரியம் இருக்கிறதா? சாபம் உண்மையிலே பலிக்குமா என்றெல்லாம் விளக்கமாக சொன்னார்கள். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள்
ஒரு நபருக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை ஒரு வெளிப்படையாக சொன்னார். ஆக இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்பு என்பது சட்டத்தால் சாத்தியமில்லை, சாபத்தால் சாத்தியம். அந்த சாபத்தை தொடர் பிரச்சாரமாக ஞானிகள், சித்தர்கள், ஆன்மீகவாதிகளை கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் இவர்களுக்கு முன்னாடி சாப விடுவோம். எங்களுடைய கடைசி ஆயுள் தானே, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோம், அங்கேயும் நீ வந்துட்ட. உன்னை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவில் பிடிச்சு கொடுத்தோம், அங்கேயும் நீ வந்துட்ட, வெளியே வந்துட்ட. ஊழல் தடுப்பு பிரிவு இருக்கிறது, அங்கேயும் வந்துட்ட. இந்த ஈடி எல்லாம் இருக்குதுங்க, அங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். வெளிநாடுகளில் போய் தீ வாங்கி வைக்கிறான். எங்க போன நீ? இப்படி இவர்கள் எதரையும் மதிக்காமல் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய நம்முடைய கடைசி ஆயுதம் கண்ணகியினுடைய ஆயுதத்தை எடுத்தால்தான் இவர்கள் ஒரு வழிக்கு வருவார்கள். ஆகவேதான் தமிழர் சமத்துவ கழகம் இந்த லஞ்சம் ஊழல் ஒழிப்புக்காக கண்ணகியினுடைய ஆயுதத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் தொடர் பிரச்சாரங்களை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்காக ஞானிகள் உருவாகி இருக்கிறார்கள், சித்தர்கள் உருவாகி இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் உருவாகி இருக்கிறார்கள். அப்படியாக திருந்துறாங்க பாப்போம். ஆக இப்படியான ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் கையில் எடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் காந்தியையும் கண்ணகியையும் ஒரு முன்னோடியாக கொண்டு செயல்படுகிறோம், அவர்களை வழிகாட்டியாக செயல்படுகிறோம். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல தமிழர் சமத்துவ கழகம் இப்படி ஒரு தெருமுனை கூட்டத்தை போடுவதற்கு என்ன காரணம்? மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி கரைத்த இடம் இது. ஆக காந்தி என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய தத்துவம் என்ன, அவர் என்ன முன்வைத்திருக்கிறார்? வன்முறை பாதையில் பயணிக்காமல் அகிம்சை மூலம் ஏகாதிபத்தியத்தை இந்தியாவில் இருந்து விரட்டி இருக்கிறார். இது ஒன்று போதாதா? எந்த நாட்டிலும் கிடையாதுங்க. எல்லா நாடுகளிலும் ஆயுதம் தாங்கிய போராட்டம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியா, நம்முடைய சித்தர் அவர்கள் சொன்னதை போல, இது ஆன்மீக பூமி. இங்கே வன்முறைகளுக்கு இடமில்லை. வன்முறையின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை எனும் ஆயுதத்தை எடுத்தார். அப்படி ஒரு அகிம்சை எனும் ஆயுதத்தை இந்த தமிழர் சமத்துவ கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இளைஞர்கள் பெருக வேண்டும். இன்றைக்கு காந்தியடிகளை ரூபாய் நோட்டுகளில் மட்டுமே அச்சடித்து அவர் என்ன சொன்னார், அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவருடைய கொள்கை என்ன என்று மக்களுக்கு தெரியாத அளவிற்கு இன்றைக்கு பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. உண்மையிலே காந்தி என்பவர் யாருங்க? அவர் என்னங்க சொன்னார், அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்னா, காந்தி அவர்கள் சுதேசி என்கின்ற ஆயுதத்தை கையில எடுத்தார். உற்பத்தி முறைகள் தமிழ்நாட்டிலே உற்பத்தி முறைகள் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உற்பத்தி முகமை என்று இன்றைக்கு பேசுகிறவர்கள் தமிழ் தேசியம் என்று இந்த தேசியத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். மறுக்க முடியுமா? இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று பேசுகிறார்களே, அல்லது மொழிவழி தேசியம் என்று பேசுகிறார்களே, இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். என்ன சொல்லுகிறார்? உற்பத்தியை நாம் செய்ய வேண்டும், தமிழர்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவர்களும் இந்தியாவினுடைய உற்பத்தி இந்தியாவில் நுகர வேண்டும். வெளிநாட்டு பொருட்களை அவர் தடை செய்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? சீனாவுடைய உற்பத்தி தமிழ்நாட்டிற்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. உலகளாவுடைய உற்பத்தி இங்கே வந்துவிட்டது. தமிழர்கள் அல்லது இந்த உள்நாட்டு உற்பத்தி என்று ஒன்று சொன்னால் அது போண்டாவும் வடைதான்.
வேற என்ன வயசுல தமிழ்நாடு முன்னேறும், இந்தியா ஒரு வல்லரசாகும். அனைத்து நிலைகளையும் இன்னைக்கு வெளிநாட்டினரை நம்பி இருக்கிறோம்னா, ஏதோ ஒரு ராணுவத்துல துப்பாக்கி, விமானம், வீரங்க முதற்கொண்டு இன்னொரு நாட்டில் வாங்கினா அவன் ஒண்ணு வெளுத்துருவானா விளக்க மாட்டானா? அவன் ஒரு பொருளை செஞ்சா அந்த பொருளை உடைக்கிறதுக்கு அவன் இன்னொரு பொருள் செய்வான்ல. ஏன் இந்த சுதேசி தன்மை உங்களிடம் போய்விட்டது? இந்த சுதேசி தன்மையை இந்தியாவிற்கு வழங்கிய அருள் கொடை வழங்கியவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த கரிவன வந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். மகாத்மா காந்தி அவர்களை கொன்றது கோட்சே அல்ல, ஏகாதிபத்தியம். மடைமாற்றப்பட்டதுதான் உலகத்தில் எவருமே சொல்லாத செய்தி இது. அப்படி என்ன சொன்னார் காந்தி? இந்தியாவினுடைய அடிப்படை முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லுகிறார் காந்தி. அந்த விவசாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், மாடு வைத்து கொள்ள வேண்டும். ஏகாதிபத்திய பொருட்களை வாங்காதே. ஒரு டிராக்டரை வாங்கி நீ உழவு செய்தாய் என்று சொன்னால் அந்த டிராக்டருக்கு டீசல் போடணும். அந்த டிராக்டர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கடன் வாங்க வேண்டும். 10 லட்சம் டிராக்டர் உன்னை வாழ்நாள் முழுவதும் கடனாளி ஆக்கி விடுவான் இந்த ஏகாதிபத்திய உற்பத்தி முறை முதலாளிகள். அதற்கு தான் காந்தியடிகள் எச்சரிக்கிறார். உனக்கு மாடு இருந்துச்சுன்னா, 2 மாடு இருந்துச்சுன்னா ஏற பூட்டி நீ உழவு செய்யற, மாட்டுக்கு டீசலா போட போற? மாட்டுக்கு புல்ல போட்டா போதும், உன் வைக்கோல போட்டா போதும். அதுக்கு அது என்ன தருகிறது? உனக்கு இயற்கை உரைத்து தருகிறது, சாணியை தருகிறது, நீ சாப்பிடுவதற்கு பால் தருகிறது மாடு. தற்சார்பு வாழ்க்கையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் காந்தி. அதனால்தான் இந்த ஏகாதிபத்திய உற்பத்தியாளர்கள் காந்தியை கொலை செய்துவிட்டு ஏதோ ஒரு தற்கொலை மேல போட்டான், கோட்சை கொண்டுட்டான். கோட்சைக்கு அவருக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? கோட்பாடுகளை கொலை செய்து விட்டார்கள் இந்த அயோக்கியர்கள், குற்றம் சாட்டுகிறேன். அதனால்தான் தேசிய இன விடுதலைக்கும் காந்தி துணை நிற்கிறார். இன்றைக்கு பேசுகிறார்களே தமிழ் தேசியம் என்று, இதற்கு அச்சாணியாக இருந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். காந்தியும் கண்ணகியும் நம்முடைய முன்னோடிகள், நமக்கு வழிகாட்டுகிறவர்கள். அந்த வழிகாட்டுதலில் நம்முடைய தமிழர் சமத்துவ கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, செயல்படும். இளைஞர்களும் மாணவர்களும், இளைஞர்களும் பொதுமக்களும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும். நீங்கள் இந்த அமைப்பிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு தமிழ் மொழி என்பது மிகப்பெரிய அளவிலே வீழ்ச்சி பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறது. தமிழர்கள் இன்றைக்கு மொழி இழந்து விட்டால் இனமே அழிந்துவிடும். மொழிதான் ஒரு அந்த இனத்திற்கு அடிப்படையான ஒரு தகுதி. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என்று வருகிறார்கள். அவர்களை எல்லாம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்கிறது. இந்த கோவில்கள் எல்லாம் உருவாக்கியது யாரு? தமிழ்நாட்டு கோவில்களை உருவாக்கியது ஒரு தமிழனாகத்தானே இருக்க முடியும். ஆனால் உள்ளே எப்படி வேறு மொழி போச்சு? உள்ள இந்த வேறு மொழி போனதுதாங்க தமிழ்நாட்டுக்கு சிக்கல், தமிழருக்கு சிக்கல். இந்த மொழியை அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? நாமெல்லாம் தமிழர்கள் தானே, நம்முடைய மொழி தமிழ் தானே, இந்த மாநிலம் தமிழ்நாடு தானே. பிறகு எப்படி கோவில மட்டும் இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிற வச்சிருக்கிற? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே தமிழ் தீவிரவாதி சொல்லக்கூடாது. என் மொழியை நான் கேட்கிறேன்.
உன்னுடைய மொழி என்ன கேட்கல, இது என்னுடைய மொழி, இது என்னுடைய நாடு. ஆக இந்த கோவிலில் பிற மொழி வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். மக்கள் சிந்திக்க விடாமல் செய்ததற்கு காரணமே இந்த பிறமொழி தான். ஆக நாங்கள் இந்த ஆன்மீக அரசியலை கையில் எடுப்பதனால் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உனக்கு உன் மொழி பெருசு அப்படின்னா, உன் மொழி தேவ பாஷை அப்படின்னா, நீ தனியா கோயிலை கட்டி நீ அங்க தசு புசுன்னு பேசிக்கோ. அதுக்கு நாங்க எந்த இடையூறும் செய்யல. என்னுடைய பாண்டிய மன்னன் கட்டிய கோயில் இது. உனக்கு எங்க இருந்து வந்தது அந்த பிறமொழி பேசுற அந்த துணிச்சல் உனக்கு எங்க இருந்து வந்தது? இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். சட்டமன்றத்தில் தமிழர்கள் இருக்கிற சமஸ்கிருதவாதி இருக்கிறியா? இந்து சமய அறநிலைத்துறை ஒவ்வொரு கோவிலிலும் முழுக்க முழுக்க தமிழ் தான் கொண்டு வர வேண்டும். பிற மொழி எங்களுக்கு வேண்டாம். பிற மொழியே எங்களுக்கு வேண்டாயா? ஒரு மொழி போதுமையா எங்களுக்கு? தமிழை விட என்ன உலகத்தில் மொழி இருக்குது? உலகத்திலே மூத்த மொழி தமிழ் தானே. இதோ கோமதி முத்துபுரத்திலே பிறந்த தேவனைய பாவானார் மொழிஞாயிறு. எவ்வளவு பெரிய விஷயங்க இந்த பக்கத்தில் இருக்குது. மொழிஞாயிறு தேவனைய பாவானார் மொழி ஆய்வை மேற்கொண்டு தொல்காப்பியருக்கு அடுத்து ஒரு இலக்கணத்தை இன்றைக்கு நமக்கு வழங்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்திலே மூத்த மொழி என்பதோடு மட்டுமல்ல, அதற்கான ஆதாரத்தையும் பதிவு செய்கிறார். வேர் சொல், உலகில் எந்த மொழிக்கு வேர் சொல் கிடையாதுங்க. தமிழ் மொழிக்கு மட்டும்தான் வேர் சொல். உலகில் எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தமிழ் தான் ரூட். ஆக இந்த தமிழை கோவிலில் இருந்து அப்புறப்படுத்தியதன் விளைவுதான் இவ்வளவு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு. லஞ்சமும் ஊழலும் பெருகிருக்கிற காரணம் என்ன? அங்க தமிழ் கிடையாது. கலிகாலம் முத்திருச்சு. அங்க தமிழ் கிடையாது. அந்த கோயில் பாண்டிய கட்டின கோயிலுங்க. பாண்டிய தமிழ் தான் சமஸ்கிருதவாதியா? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும். உள்ள இருக்கிற சிவன் தமிழனா இல்லையா? உள்ள இருக்கிற நாயன்மார்கள் தமிழனா இல்லையா? இவனுக்கு என்னங்க பிறமொழி தெரியும்? சமஸ்கிருதம் தெரியுமா அவனுக்கு? உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதோ காது கேட்காது. அவருக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நீ தசு புசுனா என்ன அவருக்கு என்ன தெரியும்? மயக்க நிலையில் இந்த கடவுளை வைத்திருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள். இந்த மயக்க நிலையை போக்க வேண்டும் என்று சொன்னால் தேவாரம் திருவாசகம் பாடப்பட வேண்டும், தமிழ் மொழி பாடப்பட வேண்டும். இந்த பிறமொழியாளர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எதுக்கு பிறமொழி நமக்கு? இப்படி சமஸ்கிருதம் கலந்து கலந்துதான் இன்றைக்கு தெலுங்கு மொழி எப்படி உருவாகுது? சமஸ்கிருதமும் தமிழும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சமஸ்கிருதம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழ். மலையாளம் குறிப்பிட்ட சதவீதம் சமஸ்கிருதம், குறிப்பிட்ட சதவீதம் தமிழ். கன்னடம் குறிப்பிட்ட சதவீதம் தமிழ், குறிப்பிட்ட சதவீதம் கன்னடம். ஆக மொழி சிதைப்பில் இந்த சமஸ்கிருதம் எந்த அளவிற்கு பிற மாநிலங்களை பெற்றுக் போட்டிருக்கிறது. ஆனால் தமிழர்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த சமஸ்கிருதம் தமிழையும் அழிப்பதற்கு பல்வேறு ரூபத்தில் வந்தது. ஆனால் நம்முடைய மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் வைத்து வளர்த்தார். சங்க தமிழ் வளர்ந்த பாண்டியர்கள் மண்ணில் ஒவ்வொரு முறையும் இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக, இந்த மொழியை அழிப்பாளர்களுக்கு எதிராக ஒவ்வொருவனும் பிறந்து வந்தான். இன்றைக்கு இந்த கோவில்களிலே, பாண்டியன் கட்டிய கோவில்களிலே இவர்களை வெல்லுவதற்கு இந்த கூட்டம் தயாராக வந்திருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தன் வருவான். மொழியை விட என்னங்க இருக்குது நாட்டில்? மொழி அழிஞ்சு போச்சுன்னா என்ன அழிஞ்சிருங்க? இப்படி பல்வேறு இடங்கள் அழிந்திருக்கிறது. எண்ணற்ற மொழிகள் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருந்தது. பல மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. இந்த ஏகாதிபத்திய உற்பத்தி முறையின் சண்டை உலக நாடுகள் முழுக்க சென்று பல்வேறு மொழிகளை அழித்து விட்டது.
இன்றும் அழியாமல் இருப்பது தமிழ் தான். ஏனென்றால் இதற்கு ரூட் இருக்குது, இதற்கு அடிப்படை இருக்கிறது. கடவுள் பாசை என்று சொன்னால், கடவுள் மொழி என்று சொன்னால் அது தமிழுக்கு மட்டும்தான் பொருந்தும், எந்த மொழிக்கும் பொருந்தாது. ஆக அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை, பிறப்பின் கடமை அது. அதை செய்யாமல் இங்கே அரசியல் ஆன்மீக விழிப்புணர்வோ அரசியல் ஆன்மீக எழுச்சியோ வராது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். தமிழர் சமத்துவ கழகம் என்பது ஆன்மீகத்தையும் அரசியலையும் இரண்டு கண்களாக நினைக்கக்கூடிய, அதனால்தான் சித்தர்களை நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம், ஞானிகளை கண்டுபிடிக்கிறோம். இந்த அயோக்கியர்கள் தமிழர் ஆட்சியை வீழ்த்திவிட்டு முதலிலே யாரை தேடி தேடி கொண்டார்கள் என்று தெரியுமா? சித்தர்களைத்தான். ஏனென்றால் உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் சித்தர்கள், உலகத்திற்கு மருத்துவத்தை கண்டுபிடித்துக் கொடுத்தவர்கள் சித்தர்கள், உலகத்திற்கு அரசை எப்படி ஆள வேண்டும் என்று ராஜகுருவாக இருந்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள். அப்படிப்பட்டவர்களை தேடி தேடி அளித்தார்கள். நாங்கள் இன்றைக்கு அவர்களை உருவாக்குகிறோம், சித்தர்களை உருவாக்குகிறோம், ஞானிகளை உருவாக்குகிறோம், அவர்களை ஒழுங்குபடுத்துகிறோம். அப்போதுதான் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆக இந்த நிலையில் தான் இன்றைக்கு தமிழர் சமத்துவ கழகம் இதை தொடர் செயல்பாடாக கொண்டு போவதற்கு நாம் உறுதியேற்கிறோம். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல தான் மக்கள் புரிந்து கொண்டு தமிழர் சமத்துவ கழகத்தின் பின்னே அணிவகுக்க வேண்டும். இந்த கட்சிகள் எல்லாம் கார்பரேட்டுகளாகிவிட்டது. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ், முதலீட்டு அரசியல், அது தமிழர்களுக்கு தேவையில்லை. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது வார்டு மெம்பரா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கட்டும், ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம், வெள்ளங்குமா நாடு அப்படி போட்டு நீ ஜெயிச்சு வந்து என்ன மயா பிடுங்க போற, நீ படுங்க மறிப்ப. மக்களுக்கு என்ன கிடைக்கிறது? மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? மக்களுடைய அடிப்படை என்ன ஆகிறது? இதெல்லாம் எத்தனை காலத்திற்கு நாங்கள் சகித்துக் கொண்டு இருப்பது? மீண்டும் மீண்டும் சகித்துக் கொண்டு வந்தால் இந்த பிறகு என்ன மயக்கம் எங்களுக்கு? இந்த பிறவிலே எல்லாரும் மாற வேண்டும், வெள்ளத்தை மாற்ற வேண்டும், சமத்துவம் உருவாக வேண்டும். சமத்துவம் என்பது வெறும் மாயாவையாக இருக்கக்கூடாது, அது மனமாற்றமாக இருக்க வேண்டும், ஆன்மீக மாற்றமாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த தமிழர் சமத்துவ கழகம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த கரிவலவந்தநல்லூர்ல சப் ரெஜிஸ்ட்ரார் நம்முடைய குவளக்கணியை சேர்ந்த சந்திரன் என்பவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பக்கவாதம் வந்து விடுகிறது. ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்பு பக்கவாதம் வந்து மாற்றுத்திறனாளியாக ஆகிவிட்டார். அவரால் வேலைக்கு போக முடியாது. இந்த நிலையில நாம இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்று அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலனி வீடுங்க, ஒரு 3.5 சென்ட்டுங்க, அதை தன்னுடைய 2 மகளுக்கு எப்படியாவது நாம தானமாக கொடுத்துட்டு நம்ம வழியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராருங்க. அப்படி வந்து ஒரு எழுத்தாளர்கிட்ட போறாரு. இவருடைய ஆவணங்கள் எல்லாம் அவர் வாங்கி எழுதி எல்லாம் ரெடி பண்ணி அந்த சப் ரெஜிஸ்டர் ஆபீஸில் கொண்டு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது இதை நாங்கள் ரெஜிஸ்டர் செய்ய முடியாது என்று அவர்கள், அந்த சப் ரெஜிஸ்டர் அவர்கள் சொன்னதாக இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஒரு வழி இருக்கிறது. இங்கதான் செக்கு, உனக்கு வந்து
இந்த ஆவணத்தை பதிவு செய்ய முடியாது. ஆனாலும் ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி? 50,000 கொடுத்தா பண்ணுவேன். அது எப்படி? காசு கொடுத்தா தான் வழி கிடைக்குமோ? இந்த நிலைமையில அவர் பாவங்க படாத பாடுபடுறாரு. நான் இப்ப இருப்பனோ நாளைக்கு இருப்பனோ, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று அவர் மனப்பதக்கத்தோடு தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த சொத்தை ஒப்படைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய நினைப்பில் மண்ணை அள்ளி போடுகிறார்கள் இவர்கள். பணத்தை எதிர்பார்த்து, லஞ்சத்தை எதிர்பார்த்து. ஆக இதை ஏன் நான் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களுக்கு சேவை செய்யத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எதற்கு படித்து விட்டு வந்தீர்கள்? பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தானே உங்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, மாத சம்பளம் கொடுக்கப்படுகிறது. பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி அந்த பிரச்சனையை காசு பார்ப்பது, லஞ்சம் வாங்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? அயோக்கியத்தனம் இல்லையா அது? எத்தனை குடும்பங்கள் எனக்கு நடத்த வந்திருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளி 50,000 ரூபாய் ரெடி வாங்கிட்டு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவான்? இதோடு அவருக்கு இந்த பிரச்சனையை நான் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிற அவருக்கு எல்லா ஆவணங்களும் இருக்குங்க. எல்லா ஆவணத்தையும் வச்சிருக்கிறார். நாங்க போய் வட்டாட்சியர் அலுவலகத்தை கேட்கும் போது இது அழகா ரிஜிஸ்டர் பண்ணலாமே, ஏன் இப்படி சொன்னாங்க? அந்த கம்பெனி சிஸ்டர் பணத்தை எதிர்பார்த்து இப்படி செய்கிறார்கள். இதெல்லாம் தவறு. முதலில் சாகுபடி போராட்டத்தை இங்கிருந்து தொடர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு சந்திரன் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். ஏன் பிரச்சனைகள் தீர்வு செய்யத்தானே உங்களுக்கு வந்து மக்கள் வரிப்படத்தில் சம்பளம், பிரச்சனை மேல பிரச்சனை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி தீர்க்க முடியவில்லை என்றால் என்ன மயக்கத்திரி என்ற பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன கிலோமீட்டர் கணக்கில் மக்கள் உங்களுக்கெல்லாம் சம்பளம் மக்கள் வரிப்படத்தில் தான் வருது. நீ ஒவ்வொரு ஊருக்கு வர வேண்டியவன, உனக்கு கார் கொடுத்துருக்காங்கல்ல, காரை வச்சிருக்கிற அந்த கார் உனக்கு எதுக்கு? மக்களை போய் பாரியா. மக்கள் பிரச்சனைய ஊருக்கு வந்து தீர்த்தா உன் மாவட்ட ஆட்சியர் எவ்வளவு வருவானா? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? மக்கள் வரிப்படுத்த தானே நீங்க சம்பளம் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கேடு போற உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி எனக்கு குறையா இருக்கு, நாங்க எல்லாம் வரி போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், உங்க குறைய நாங்க தீர்க்கிறோம். எந்த குறைய நீங்க தீர்க்கிறீங்க? மாவட்ட ஆட்சியர்களுக்கு அலுவலகத்திற்கு மக்கள் அதிகமாக வந்தால் அந்த மாவட்ட ஆட்சியர் வெட்டப்பட வேண்டும். ஏதோ பிரச்சனை தீர்க்காம இருக்கிற, பிரச்சனை தீர்க்கிறது சம்பளம் வாங்குற. ஊருக்கு வா, உனக்கு வண்டி கொடுத்துருக்காங்கல்ல, எந்த வரி பணத்தில் பெட்ரோல் போடுற? இவன் என்ன பண்ணலாம்? இவன் பொண்டாட்டி பிள்ளைகளை கோயில் வேலை போட்டு போறாங்க அந்த வண்டியில. இதெல்லாம் உனக்கு அடுக்குவாங்க. இவன் வேலைக்கு பயன்படுத்திக்கிறான் அந்த வண்டியை. ஆனா லூசு பையில மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்க தானே உனக்கு வண்டி. ஒரு நாளைக்கு எத்தனை கிராமத்துக்கு போலாம்? இவன் அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டாங்க இந்த மக்கள். அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த மக்களுக்கு நன்மை செய்யலாம். மக்களுக்கு நன்மை செய்தவர்களை மக்கள் ஒருவரும் கைவிட்டதில்லை, பாராட்டுவார்கள். அதற்கு வெளிநாட்டுக்காரன் வெண்ணி கோய்க்கே சாத்து. அவன் தாண்டி உங்களுக்கு வெண்ணி கோய்க்கு அணைய கட்டினாங்க. மக்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அணைய கட்டினா இன்னைக்கு அவன் தெய்வமா வழங்கிருக்கிறான். இந்த மக்கள் நீ 4 பேருக்கு நன்மை செஞ்சு பாரு. அதிகாரி இருந்தா உன்னை தெய்வமா கும்பிடுவாங்கய்யா, தெய்வமா கும்பிடுவாங்கய்யா. லூசு பையல இப்படி அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? இதற்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கப்படுதா? எங்களை இந்த அளவுக்கு பேச வைத்து விட்டீர்களே. நாங்கள் காந்தியவாதியாச்ச, அகிம்சையை வழிகாட்டுகிறவராச்ச, எங்களை கோவைப்படுத்தி பார்ப்பது உங்களுக்கு நல்லதா? ஆக தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உட்கார்ந்து ஏசியில் உட்கார்ந்து உனக்கு சம்பளம். மக்கள் பிரச்சனை பாருங்கய்யா, எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. ஏதோ கரிவலம் வந்த நல்லூரில் காந்தியுடைய அஸ்தி கரைத்த இடம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டாமா? நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். காந்திக்கு
மணிமண்டபம் கட்ட வேண்டும். இந்த கரிவலமந்த நல்லூரை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இங்க வந்து பார்வையிட வேண்டும். அந்த காந்தி அஸ்தி கரைச்சாயம் எப்படி இருக்கு பாரியா, உள்ள போக முடியுமா? நம்ம எல்லாம் அங்கங்க பேண்ட் வச்சிருக்காயா, உள்ள போக முடியல. ஒரு கார் போகுமா உள்ள? புரிய வேண்டாமா உங்களுக்கு? நீ சுதந்திரமாக நடமாடுகிறாய் என்று சொன்னால் அந்த காந்தி வயது கொடுத்த சுதந்திரத்தில் காந்தி போட்ட பிச்சைகள் நீ அதிகாரத்தில் இருக்கிற, பதவியில் இருக்கிற. இன்னைக்கு அவனுடைய அத்திகாரம் எல்லாம் லட்சணத்தில் இருக்கிறது என்று பார். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆக இந்த கரிவலமந்த நல்லூரில மகாத்மா காந்தி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். இதை தமிழர் சமத்துவ கழகம் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறது. இந்த கரிவலமந்த நல்லூரை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்த வேண்டும். இதோ இருக்கிறது கோவில். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளான கோயில், இது பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் எல்லாம் சுற்றுலா தலமாக நாம் மாற்றிவிட்டால் இங்கே அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள். இதை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் வளர்ச்சி பெறுவார்கள். இதுதானே வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கிறோம். ஆக தமிழர் சமத்துவ கழகம் இன்றிலிருந்து ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்துகிறது. ஆன்மீகமும் அரசியலும் இரு கண்கள் என பிரகடனப்படுத்துகிறது. லஞ்சம் ஊழல் ஒழிப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம். லஞ்சமும் ஊழலும் தேசத்தின் தடை, தேசத்துக்கு விரோதம். இதை சட்டம் தண்டிக்காது. சட்டம் இதுவரை தண்டிக்கவில்லை. உங்களுக்கு கண்ணகியுடைய சாபம் உங்களை தண்டிக்கும். நாங்கள் கண்ணகிகளாக மாறுவோம். எங்களுடைய பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கண்ணகிகளாக மாறி உங்களை தண்டிப்போம். இப்போதே திருத்திக்கோ. இன்றையிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோ, ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கோ. நான் இன்றிலிருந்து லஞ்சம் வாங்குவதில்லை, ஊழல் செய்வதில்லை. நான் ஒரு புதிய மனிதன். இந்த மக்களுக்காக சேவையாற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பதவி பிரமாணம் அப்படித்தான் எடுக்கிற. நீ பதவி பிரமாணம் எடுத்துட்டு மறுபடியும் நீ லஞ்ச ஊழல் வாங்குற அப்படின்னா இந்த பாரத மாதா, இந்த கண்ணகி உள்ள சும்மா விடுவாளா? ஆக இன்றோடு இன்றிலிருந்து நீங்கள் எல்லாம் புதிய மனிதர்களாக திரும்பி வாழ வேண்டும். லஞ்சமும் ஊழலும் உங்கள் எண்ணத்திலிருந்து அழைத்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண்ணகி சாபமிட்டது போல் ஊருக்கு வந்து உங்களை சாபமிட்டு உங்கள் சோழையை முடிச்சிருவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியும் முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நேரம் உறுதுணையாக இருந்த எங்களுடைய தமிழர் சமத்துவ கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழர் சமத்துவ கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே தமிழர் சமத்துவ கழகம் என்னதான் சொல்லுகிறது, அவருடைய என்னதான் சொல்ல வராங்க என்று கேட்டுக்கொண்டிருந்த வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை கூறி இந்த தமிழர் சமத்துவ கழக திருமுனை கூட்டத்திற்கு ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்த ஜெயம் ஆடியோஸ் அவர்களுக்கும் இங்கே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பக்கத்து டீ கடைக்காரர் அவருக்கும் நாங்கள் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை நண்பர்கள் இவ்வளவு தூரம் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.